أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أحمد الله العظيم وسلم على رسوله الكريم. أما بعد، قد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: كل ابن آدم خطاء وخير الخطائين التوابون. وصدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய சமுதாயங்களில் பரவி கிடக்கும் சில மூட நம்பிக்கைகள், அதனால் நாம் செய்துவிடும் சில பாவங்கள், இன்னும் நாம் பாவம் செய்துவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்பதற்காக நாம் தயங்கக்கூடிய அந்த விஷயம். இஸ்லாத்திலே நாம் மிக விரைவாக செய்ய வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று தௌபா. நாம் பாவம் செய்துவிட்டோம் தெரியுது, ஆனா நம்ம போய் அந்த இடத்துல போய் அல்லாஹ்ட்ட மன்றாடி என்னை மன்னிச்சிருப்பே அப்படின்னு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் அந்த மனநிலை நமக்கு வரவில்லை. இந்த இடத்திலே நாம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌனை வைத்து பார்க்க வேண்டும். அந்த ஃபிரௌன் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை சுருட்டி கொண்டு வருகின்றார். அப்ப அந்த வரக்கூடிய நிலையில இந்த நைல் நதி குறுக்கிறது. அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தலையை கொண்டு அழைக்கிறாங்க, நதி கிளம்புகின்றது. அந்த கூட்டத்தோடு அவர்கள் கடந்து வந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னாடி வந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் அந்த நதியிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் அடைபட்டு இறக்கக்கூடிய அந்த நிலையிலே ஃபிரௌன் அந்த நிலையிலே செய்கின்றார். நான் செஞ்சது எல்லாமே தப்பு, பனி இஸ்ராயேலுக்கு யார் இறைவனோ அவர்தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு அந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளர் அந்த நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? அந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு தண்டனை, அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன் அவனுடைய வாயிலை மண்ணை கொண்டு அடைத்து அவனை மரணிக்க செய்திருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய மரணம் என்பது நமக்கு எந்த நொடியில் வரும் என்பதை நாம் கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு நாம் அறிவாளிகள் கிடையாது. அப்ப அந்த மரணத்தை கணிக்க முடியாத நாம், நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாத நாம் நம்முடைய மரணத்தை அடைவதற்கு முன்னால் நாம் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்கள் நடக்கும் முன்னால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கின்றார். அந்த இரண்டு விஷயங்கள் என்னன்னா, ஒன்று மௌத்து, இன்னொரு கியாமத் நாள். இந்த கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இல்ல நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய அந்த சக்கராத்துடைய ஹாலிலே இருக்கின்றார். அவனுடைய அந்த சக்கராத்துடைய ஹாலிலே அவனுடைய ரூஹ் அவனுடைய தொண்டைக்கு வந்துவிடுது. அப்ப அந்த தொண்டைக்கு வரும் முன்னால் யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் அந்த நிலை வருவதற்கு முன்னால் நாம் அந்த தௌபாவை ஏற்க வேண்டும். நாம் மற்ற சமுதாயங்களை நாம் சுற்றி பார்த்தோம் என்றால், இப்ப தௌபா அப்படின்னு பார்த்தோம்னா, பாவ மன்னிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் யாரையும் குறை சொல்வதற்காக நாம் சொல்லவில்லை. பொதுவாக நாம் கோவில்களிலே பார்த்தோம் என்றால், அவர்கள் இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, 100 தேங்காய் உடைக்கணும், 100 தேங்காய் உடைச்சா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். கிறிஸ்துவர்கள் இடத்துல எப்படி இருக்கும், அவர்கள் இடத்துல போய் அந்த மத தலைவர்கள், அதாவது மத குருக்கள் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்படி ஆயிடும். இந்த சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க. இப்படிதான் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் என்ன செஞ்சா, ஒரு மனிதர் அவரிடத்துல வந்து
பாவ மன்னிப்புக்காக கேட்கும் பொழுது என்னிடத்துல வந்து சீட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு பாவ மன்னிப்புக்கான சீட்டு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் விற்கிறாரு. எல்லா மக்களும் ஆளுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு போறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் 2 சீட்டு வாங்கிக்கிறார். 2 சீட்டு வாங்கிட்டு இப்ப இந்த சீட்டெல்லாம் விட்டுட்டு இதற்குரிய பணத்தை எடுத்துட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. போற வழியில இந்த 2 சீட்டு வாங்கிட்டு போனார்ல, இவர் வந்து இவரை வழிமறிச்சு அந்த பணத்தை அவர் சம்பாதிச்ச அந்த பணத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டார். அப்ப அவர் சொன்னாரா, இதுக்காக தான் 2 சீட்டு வாங்கினேன், ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒண்ணு, இப்ப நான் செய்ய போற பாவத்துக்கு சேர்த்து ஒண்ணு வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்ப மற்ற இந்த சமுதாயங்களிலே பாவ மன்னிப்பு தருவது என்பது இப்படித்தான் வேடிக்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியாரை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. நீ மன்றாடி மனம் திருந்தி அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய இடத்திலே வந்து துஆ செய்து அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு அந்த இடத்துல கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறார். இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 விஷயங்கள் சொல்றாங்க. 7 விஷயங்கள் இருந்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். முதலாவது விஷயம், பாவம் செஞ்சிட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்கணும். நம்முடைய பாவம், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இது பாவம் தான், நான் வந்து இதுக்காக மனம் திருந்தி விட்டேன் அப்படின்னு முதல்ல உணரணும். 2வது விஷயம், பாவத்துடைய அளவை பார்க்காமல் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன். நம்முடைய ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னா நபிமார்களுடைய ஒரு காலத்துல ஒரு சம்பவம், முன்னாள் இருந்த நபிமார்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, 99 கொலைகளை செய்கிறார். 99 கொலைகளை செய்த அந்த மனிதர் ஒரு யூதரான அந்த பாதிரியார் இடத்துல போய் கேட்கிறாரு, என்னுடைய பாவத்திற்கு ஒரு விடுப்பு கிடைக்குமா, என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த மனிதரை கொலை செஞ்சு 100 கொலையாக பறிபோடப்படுகிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இன்னும் தெளிவான ஒரு நல்ல ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர் இடத்துல போய் கேட்கும் பொழுது அப்ப அவர் சொன்னாரு, நீ இந்த ஊர்ல இருக்காத, இந்த ஊர்ல இருந்து வெளியே ஒரு ஊருக்கு போய் நீ பிறப்பிட்டு போ. அப்ப நீ பிறப்பிட்டு போகும் பொழுது நீ போய் அந்த ஊரை அடைஞ்சிட்டா நீ உன்னுடைய நிலைகள் மாறிவிடும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மனிதர் அதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு அந்த ஊரை நோக்கி போறாரு. போகும் வழியிலே அந்த மனிதனுக்கு மரணம் வந்து விடுகிறது. அப்ப மரணம் வந்த உடனே அப்ப 2 மலக்குமார்கள் இறங்கினாரு. ஒருத்தவங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போற மலக்குமார்கள், இன்னொரு பக்கம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற மலக்குமார்கள். அப்ப 2 கூட்டத்தார் மலக்குமார்களை இறங்கிட்டு 2 பேரும் தர்க்கம் செஞ்சுக்கிறார். இவர் வந்து சொர்க்கத்துக்குரியவர், இவர் நரகத்துக்குரியவர் தர்க்கம் செய்கிறார். அப்ப இதற்கு நடுவராக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கின்றார். அப்ப அந்த மலக்கு வந்து என்ன செய்யறாங்க, இந்த மனிதர் நடந்து வந்த அளவை கணக்கிடுங்க. இவருடைய நடந்து வந்த இடம் அவருடைய ஊரை விட்டு தொலைவில் இருந்தார். அதாவது அவர் போக வேண்டிய இடத்துக்கு ஒரே ஒரு அடி அவர் முன்னாடி வச்சிருந்தாருன்னு சொன்னா இவர் சொர்க்கத்துக்கு, இல்ல ஒரு அடி பின்னாடி வச்சிருந்தாருன்னு சொன்னா இவர் நரகத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல அளந்து பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போறார். அப்ப நாம் செய்யக்கூடிய பாவங்களை கணக்கு பார்க்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். 3வது விஷயமாக சொல்கின்றார்கள், தௌபா செய்வது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். மக்கள் பார்க்கின்றாங்க, அவங்களுக்காக செய்யணும், இவங்களுக்காக செய்யணும், பாருங்க இவர் தௌபா செய்யறாங்க, இவ்வளவு அழுது தௌபா செய்யறாரு, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிக்காம இருக்குவானா அப்படின்னு மக்கள் அவர்களுடைய முகஸ்துதிக்காக நாம் செய்வது, இப்படி செய்வது கூடாது. அல்லாஹ்விற்காக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். 4வது, பாவத்திலிருந்து விலக வேண்டும். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாவத்தை செஞ்சுட்டு மனம் திருந்தி நாம போய் மன்னிப்பு கேட்டாதான் அந்த பாவம் என்பது மன்னிக்கப்படும். அந்த பாவத்தை செய்து கொண்டே இப்ப பாவம் மன்னிப்பு கேட்டோம், திரும்பி போய் பாவம் செய்யணும், இப்படி செஞ்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. 5வது விஷயமா சொல்றாங்க, இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு தன்னுடைய மனப்பூர்வமாக உறுதி கொண்ட பின்னாடி பாவம் மன்னிப்பை தேட வேண்டும். 6வது விஷயமாக சொல்றாங்க, பாவத்தை நினைத்து கை செய்யப்பட வேண்டும். நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டேனே அப்படின்னு மனதால் அவர் உருக வேண்டும், மனதால் அவர் திருந்த வேண்டும். அப்படி ஒரு பாவ மன்னிப்பாக இருக்க வேண்டும். 7வது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல தௌபா செய்ய அனுமதிக்கப்பட்ட தவணைக்குள், அதாவது மரணத்திற்குள் இன்னொரு கியாமத்து நாள் வருவதற்குள் இந்த தவணைக்குள் அவர் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி பாவ மன்னிப்பை தேடுவதற்காக இஸ்லாம் இப்படி ஒரு அழகான கட்டமைப்பை அறிவித்துக் கொண்டிருக்கிறது.
எனவே வரக்கூடிய காலங்களிலே நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பை தேடி சோனத்துல் மிகப்பெரிய சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே நம்முடைய ஷேகுனா அவர்களுடைய கரம் பிடித்து நாம் எல்லாம் புகழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.